Taste the Daily. நலனை தேடி நிகழ்ச்சியில் என்னென்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்டா நம்மளுக்கு எந்த விதமான போஷாக்குகள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும், அது நம்மளுக்கு என்ன விதமான நன்மைகள் சேர்க்கும்னு பார்த்துருக்கோம். இந்த வகையில் நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின்களும் தாது சத்துக்களும் கம்மியாச்சுன்னா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் ஏற்படும், என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்னு தெரிஞ்சுப்போம் வாங்க. நம்ம உடல்ல இந்த வைட்டமின்கள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த தாது சத்துக்கள்லாம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நம்ம டாக்டர்கிட்ட தான் போய் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம உடலே சில அறிகுறிகள் மூலமா நம்மளுக்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னு அறிவுறுத்திடும். இந்த வகையில முதலாவதா கொட்டாவி. நம்ம தூக்கம் வர்றதுனால மட்டும் கொட்டாவி வர்றதில்ல. நம்ம இயல்பா நடந்து போயிட்டு இருக்கும் போதோ, இல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதோ, இல்ல முக்கியமா ஏதாவது கவனிச்சுக்கிட்டு இருக்கும் போதோ கூட கொட்டாவி வரும். இதனால அங்க நடக்கிற விஷயம் போர் அடிக்குதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பகல் நேரத்திலயும் நம்மளுக்கு அதிகப்படியான கொட்டாவி வரதுக்கான காரணம் நம்மளுக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறதுனால தான். இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறது, முடி கொட்டுறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள்ல தெரியறதுக்கு முன்னாடியே முதல் படியா கொட்டாவி அதிகமா வரும்போதே நம்மளுக்கு இரும்பு சத்து குறைபாடு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இப்படி உங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்குன்னு தோணுச்சுன்னா, அதிகப்படியான கொட்டாவி வந்துச்சுன்னா பக்கத்துல இருக்க டாக்டரை போய் கண்டிப்பா பார்த்து இந்த மாதிரி விஷயம் சொன்னீங்கன்னா அவங்க இரும்பு சத்துக்கு உண்டான மாத்திரைகள்லாம் கொடுப்பாங்க. இந்த மருத்துவரோட அறிவுரையோட உங்க உணவுல கீரை வகைகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா இரும்பு சத்து உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். இதே மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பெருசா பண்ணது கிடையாது, ரொம்ப தூரம் நடக்கிற ஆளும் கிடையாது, பைக்ல தான் வந்துட்டு போறோம், கார்ல தான் வந்துட்டு போறோம். ஒருவேளை பைக்ல வர்றதுனால எனக்கு முதுகு இப்படி இவ்வளோ வலிக்குதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எலும்பு வலி, முதுகு வலி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வைட்டமின் டியோட குறைபாடுனால ஏற்படக்கூடிய ஒரு அடிப்படை சமிக்ஞை. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எலும்புல வலி ஏற்படுது, இல்ல முதுகு தண்டுல வலி ஏற்படுதுன்னும் போது மருத்துவரை அணுகி இதுக்கு சரியான தீர்வு காண்றது ரொம்ப முறையா இருக்கும். காலை வெயில், அதாவது இந்த 5:30 மணில இருந்து ஒரு 7:30 மணி வரைக்கும் வெயில் அடிக்கும்ல, இந்த மாதிரி இதமான வெயில்ல வெறும் உடம்போடு நின்னீங்கனாலே உங்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு இல்லாம போயிடும். இதோட முட்டை இந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிடும் போது வைட்டமின் டி குறைபாடு தவிர்க்கப்படும். அடுத்ததா நம்ம கையில இருக்க நகங்கள்ல வெள்ளை கலர்ல புள்ளி மாதிரி வரும்ல, இந்த மாதிரிலாம் வந்தா நிறைய பேர் புது துணி கிடைக்கும், நல்லது நடக்க போகுது அப்படின்னு பயங்கரமா என்னென்னவோ பில்டப் பண்ணுவாங்க. ஆனா இது வரதுக்கான முக்கியமான காரணம் ஜிங்கோட குறைபாடு தான். இந்த வேக வச்ச கொண்டக்கடலை, பயிர் வகைகள், அதுக்கப்புறம் பூசணி விதை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்க உணவு பழக்கத்துல சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜிங்க் குறைபாடு தவிர்க்கப்படும். நம்ம ஒரு வெயில் காலத்துல கூட கை ஜில்லுன்னு ஆகிறது, இல்ல கையில வேர்த்து கொட்டுறது, இந்த மாதிரியான சமிக்ஞைகள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வைட்டமின் B12 குறைபாடா இருக்கலாம் அப்படின்றது தான் அர்த்தம். நீங்க உங்க மருத்துவர் அணுகி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான வைட்டமின் மாத்திரைகளை தருவாங்க. இதோட உங்க உணவு பழக்கத்துல இந்த கையளவு மீன், அதாவது சார்டின்ஸ் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி சின்ன வகையான மீன்கள்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த B12 விட்டமின் கிடைக்கும். அதே மாதிரி பாலும் பால் பொருட்களும், பால் பொருட்கள்னா சீஸ், தயிர், இந்த மாதிரியான விஷயங்களையும் உங்க உணவு முறையில சேர்த்துக்கிட்டீங்கன்னா வைட்டமின் B12 குறைபாடு வராம பார்த்துக்கலாம். உங்க நலனை தேடி நான் இன்பசேகரன்.